ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு பொட்டேட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த சைஸில். இப்போது இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ண இந்த உருளைக்கிழங்கை நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் தேவையான அளவு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அந்த உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். அதனால் 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விட்டுடலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எண்ணெய் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். இது உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டான அளவு. இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்தோட எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.